சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அமமுக தலைமை அலுவலகத்திற்கு சரிவர வாடகை பணம் செலுத்தாததால் கட்டிடத்தின் உரிமையாளர் அலுவலகத்தை காலி செய்ய சொல்லி டிடிவி தினகரனுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதலால் டிடிவி தினகரன் 2018ஆம் ஆண்டு அமமுக என்ற கட்சியை தொடங்கினார். அதையடுத்து அமமுக மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளராக பதவி வகித்து வந்த இசக்கி சுப்பையாவிற்கு சொந்தமான சென்னை அசோக் நகரில் உள்ள இடத்தில் அமமுக அலுவலகம் செயல்பட்டு வந்தது. டிடிவி தினகரன் முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் அனைத்தும் இந்த இடத்தில்தான் நடத்துவது வழக்கம் என கூறப்படுகிறது. இதற்கிடையே அமமுகவில் ஏற்பட்ட மனக்கசப்பால் அதிமுகவில் இணைந்த இசக்கி சுப்பையா அமமுக இடத்தையும் காலி செய்ய கோரி அழுத்தம் கொடுத்துள்ளார். இதையடுத்து ராயப்பேட்டையில் உள்ள அமமுக நிர்வாகி பொன் முருகேசனுக்கு சொந்தமான இடத்திற்கு அலுவலகம் மாற்றப்பட்டது. இவருக்கு தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அமமுக சார்பில் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அமமுக அலுவலகத்திற்கு வாடகை பணம் சரியாக கொடுக்க கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியில் இருந்த பொன் முருகேசன் கிறிஸ்ட் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான வாகனங்களை கட்டிடத்தை சுற்றிலும் நிறுத்தியதாகவும் இதனால் பிரச்சினை பெரிதாகிக் கொண்டே சென்றுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மன்னார்குடி குடும்பம் பொன் முருகேசனிடம் நடத்திய பஞ்சாயத்தும் தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அமமுக தலைமை அலுவலகத்தை அங்கிருந்து காலி செய்வதற்கு டிடிவி தினகரன் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது புதிய அலுவலகத்துக்கான கட்டிடத்தை தீவிரமாக டிடிவி தினகரன் தேடி வருவதாக கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.